காட்டி மூவியோட அஃபிஷியல் ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரைலர் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ஆக்ஷன் பேக்கேஜாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கான்செப்ட்டும் மோஸ்ட்லி இதிலே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு மெயின் லீடாக பார்த்தீங்கன்னா அனுஷ்கா அண்டு விக்ரம் பிரபு வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தினுடைய கான்செப்ட்னு எடுத்துக்கிட்டால் நம்ம அனுஷ்காவும் நம்மளுடைய விக்ரம் பிரபுவும் வந்துட்டு ஒரு மலைவாழ் மக்களாக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கோசரம் பார்த்தீங்கன்னா கஞ்சாவை கடத்தி அதை போய் சேல் பண்ணுறாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஞ்சாவால் என்ன பிரச்சனை வருது, ஸோ அதால் எந்த அளவுக்கு கெடுதலாக இருக்குது அதெல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறாங்க. பட் அந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஸோ அவங்க வந்துட்டு அதை சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல காட்டை அழிக்கிறதுனால அனுஷ்கா அவங்க பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. ஸோ இந்த காட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அதனால் விக்ரம் பிரபுவும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு ஐ திங்க் விக்ரம் பிரபுவை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மெயின் லீடே இதில் வந்துட்டு அனுஷ்கா தான். ஏன்னா அவங்கள தான் மோஸ்ட்லி வந்துட்டு அந்த ஆக்ஷன் பேக்கேஜில் ஃபுல்லாகவே அவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அதனால் விக்ரம் பிரபு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் இது சீன்ஸ் மட்டும்தான் சர்வே பண்ணுறாரு. பட் ட்ரைலர் பார்க்கறதுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு தரமாக இருக்குது. ஸோ அனுஷ்கா வந்து பேக் டு ஒரு பாகுபலிக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் பேக்கேஜை இந்த படத்தில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ விக்ரம் பிரபுக்கும் இது ஒரு கம்பேக் மூவியாக இருக்குமான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரைலர் பார்க்க நல்லாயிருக்கு. செப்டம்பர் 5 இந்த படம் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகுது.